இருக்கிற 12 ராசிகள்லையுமே ரொம்பவுமே நம்பிக்கையானவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களை நம்பி யார் வந்தாலுமே அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே துணிந்து செய்யக்கூடியவங்களா விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு தேவையில்லாத பொருளையுமே உபயோகம் நிறைந்த ஒரு பொருளாக மாற்றுறதுல திறமைசாலிகளாக நீங்கள் இருப்பீங்க. யாரோட மனதையுமே எந்த காரணத்துக்காகவுமே புண்படுத்தாத நபர்கள் தான் நீங்கள். உங்களை நம்பி வந்தவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே துணிஞ்சு செய்வீங்க. அதில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. என்னை நம்பி வந்தவங்களுக்காக நான் இதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு செய்வீங்க. மன ரீதியாகவும் சரி, வார்த்தை ரீதியாகவும் சரி, யாரையுமே நீங்கள் புண்படுத்த மாட்டீங்க. எல்லோருக்குமே கொடுக்கக்கூடிய இயல்பு உங்ககிட்ட இருக்கும். உதவின்னு சொல்லி யாராச்சும் கேட்டுட்டா இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதை ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே உதாசீனப்படுத்தவே மாட்டீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும், இல்லை அப்படி நினச்ச விஷயத்தில் தடை தாமதம் வந்தால் அதை உடைத்தெறிய நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாரையுமே எதுக்காகவுமே உதாசீனப்படுத்தாத நபர்கள் தான் விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மீதுமே அன்பு காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட உங்களால் தாங்கிக்கவே முடியாது. எல்லாருக்குமே எல்லா வகையிலையுமே உதவி செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, தெளிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி, உங்களை விட சிறப்பாக யாராலையுமே செய்ய முடியாது. இந்த விஷயத்தில் ரொம்பவுமே சிறந்தவங்களா விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. எப்பொழுதுமே விருச்சிக ராசி அன்பர்கள் ரகசியங்களை பாதுகாத்து வைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீங்கள் செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்கிறவங்க. செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ரப்பர் மரத்துக்கணும் ரென புதுசில்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தான் எத்தனை கஷ்டம் வந்தாலுமே உங்களை நீங்களாக தேத்திப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே விடாப்பிடியாக பிடிச்சுக்கிட்டு அதில் வெற்றி பெறும் வரைக்குமே கடுமையாக போராடக்கூடியவங்களா விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. பதுங்கிய பின்பு பாயும் புளிய போன்றவங்க தாங்க நீங்கள். பூமிக்காரனாக இருக்கக்கூடிய செவ்வாயே உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறாரு. அதனால சின்ன அளவிலானாவது சொத்து அது உங்கள் பேரில் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட உங்களோட சொந்த உழைப்பில் நீங்கள் அதை வாங்கிடுவீங்க. இப்படி இவ்வளோ சிறப்பான குணங்கள் கொண்டவங்க தாங்க நீங்கள். ஆனாலும் உங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள். மற்றவங்களுக்கு கஷ்டத்தில் நீங்கள் ஓடி உதவுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா யாருமே உதவவே மாட்டாங்க. அதை பெருசாக நீங்கள் எடுத்துக்கவும் மாட்டீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்தில் போயிட்டுருக்கோம். அதையே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துனீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமுமே இருக்காது. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும். நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களுமே சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் ராசி அதிபதி பூமிக்காரனாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிழமையில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் நினச்ச விஷயங்கள் உடனடியாக கிடைக்கும். நீங்கள் நினச்ச ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே தொடர்ந்து ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் நிறைய விதமான ஆச்சரியங்கள் உண்டாகும். புதிய பொறுப்பு, புதிய வசதி கிடைக்கும். வாழ்க்கையிலேயே நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா செவ்வாயின் அதிபதி இந்த ராசி விருச்சிகம் ராசி. அப்படிப்பட்ட செவ்வாய்க்கே அதிபதி முருகப்பெருமான். செவ்வாய் கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகப்பெருமானோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு உங்களுக்காக நாங்கள் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதற்கு சரியான இடத்துல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது, அதை உபயோகம் செஞ்சுக்கோங்க. நாம் இப்போது கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதன் பிறகு கிரகநிலை மாற்றங்கள் எப்படி நடக்க போகுது, அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அமைந்திருக்கும் வாய்ப்புகள் என்ன, இதை நாம் தெளிவாக பார்க்கலாம்.
முதல்ல கிரகநிலை அப்படின்னு பார்த்தா விருச்சிகம் ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. உங்களுக்கு கலசர ஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், அஷ்டம ஸ்தானத்தில் சூரிய பகவானும், குருவும் இருக்காங்க. பாக்கிய ஸ்தானத்தில் புதனும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும், சுகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரகங்கள் வலம் வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதம் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது மாத தொடக்கத்திலேயே சுகஸ்தானத்தில் சனி வக்ரம் ஆரம்பிக்க போறாரு. அன்னைக்கே பாக்கிய ஸ்தானத்தில் புதன் பகவானும் அவருடைய வக்ரத்தை ஆரம்பிக்க போறாரு. அஷ்டமஸ்தானத்திலிருந்து சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கும், புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும், கலசரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திற்கும், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்திற்கும் மாற்றம் நடக்க போகுது இந்த மாதம். இந்த கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களோட ராசியை இப்போ பார்த்துட்டு இருக்கிறாரு. இதனால மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளுமே சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக இருங்க. உங்களை பற்றி உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க சரியாக புரிஞ்சுக்குவாங்க, அனுசரணையாக நடந்துக்குவாங்க. எவ்வளவு கவலை வந்தாலுமே குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. தடைகளை எல்லாமே முறியடித்து காரிய வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. குடும்பத்திலையுமே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிகரித்து காணப்படும். ஏதேனும் ஒரு காரணத்தால் நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை வரும். அது தொழில் வியாபாரம் விஷயமாக கூட இருக்கலாம், அல்லது சுற்றுலா செல்லக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லது. உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான செயல்களால் நல்ல முன்னேற்றம் வரும். உங்களுடைய கோரிக்கைகள், ஒப்பந்தங்கள் எல்லாமே நிறைவேறும். கூட வேலை செய்கிறவங்களும் மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், அந்தஸ்து உயரும். உங்களுக்கான அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும். நல்ல பெயர் வாங்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த மாற்றம் ஏற்படுத்திக்கோங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் இப்பொழுது அதிகரித்து காணப்படும். லாபம் அதிகரிக்கும். புதிய தொழிலால் அனுகூலம் அதிகரிக்கும். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லை தொந்தரவு உங்களை விட்டு இந்த மாதம் நீங்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும். எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி வாய்ப்பு இந்த மாதம் உண்டாகும். பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள், சமூக நல சேவகர்கள் சிறப்புடைய மிகுந்த முயற்சிகள் தேவைப்படுது. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான போக்கை கொடுக்கும். கைவிட்டு போன சொத்துக்களுமே மீண்டும் வந்து சேரும். பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு அனுகூலமான போக்கு காணப்படுது. இந்த மாதம் நல்ல மதிப்பெண்கள் பெற கூடுதலாக கவனம் எடுத்து படிக்கணும். விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பண வரத்து அதிகரித்து காணப்படும். உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தாமா இந்த மாதம் விலகி சென்றுடுவாங்க. தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரோட உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களோட ஆதரவு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சாதுரியமான பேச்சால மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டும் பெற போறீங்க. அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளின் நலனுக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய வீட்டில் விருந்தினர் வருகை இருக்கும். இதுவரைக்கும் தடைபட்டு இருந்த சுப காரியங்கள் இப்பொழுது சாதகமான போக்கை கொடுக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் அவ்வப்போது தோன்றும். கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் பொழுது அதனை நீங்கள் அந்த விஷயத்தை அப்படியே நிறுத்திட்டு அடுத்த விஷயத்தை பேசுறது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சாதுரியமான பேச்சால் நல்ல ஆதாயம் பிறக்கும். பண வரத்து அதிகரித்து காணப்படும். காரிய தடைகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு செல்வ நிலை சேரும். செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். வாழ்க்கை தரம் உயர நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். உங்களுக்கு நெருக்கமானவர்களால் நல்ல ஒரு நன்மையான செய்தி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர பரிகாரமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கும் ஏதாவது முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். அதுவும் 9 முறை வலம் வந்து வழிபட்டு பாருங்கள். நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நல்லபடியாக நடக்கும். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே,
இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.